அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 27வது வசனம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர்களுடைய இருதயம் மிகவும் பலவீனமாக இருக்கிறதுனால அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போய் அவ்வப்போது அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட நம்மை தூண்டி கொண்டிருக்கிறது, கவலைப்பட வைக்கிறது. அதனால் தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஆகையினாலே நம்மால் கவலைப்படுகிறதுனால் ஒன்றும் செய்ய முடியாது. கவலைப்படாமல் இருப்பது தான் நம்முடைய பலன் என்று இங்கு ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். நாளைக்கு என்ன விதமான காரியங்களை நாம் எதிர்கொள்ளப் போகிறோம், நாளைக்கு இந்த விஷயத்தை நாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று சொல்லி அநேக விஷயத்தை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்கு வசனம் சொல்லுகிறது, உடைக்காக அநேகர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட உடை உடுத்துவது, நாளைக்கு இந்த காரியம் வருகிறதே, இதற்கு எப்படி நான் சமாளிக்கப் போகிறேன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். மிக தைரியத்தோடு ஒவ்வொரு காரியத்தை குறித்து நாம் காணப்பட வேண்டும். இன்னும் தொடர்ந்து இங்கே வசனம் சொல்கிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று ஒவ்வொரு நாளுக்குரிய காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் யார் யோசிக்கிறார்களாம்? ஞானம் இல்லாதவர்கள், தேவனை குறித்து அறிவில்லாதவர்கள், தேவனை குறித்து அறியாதவர்கள் இவைகளெல்லாம் குறித்து யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வருகிற பிரச்சனைகளை குறித்து, ஒவ்வொரு நாளும் வருகிற பாடுகளை குறித்து, ஒவ்வொரு நாளும் வருகிற துன்பங்களை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கோ ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும், நம்முடைய கவலைகளை காட்டிலும் அவர் பெரியவர் என்பது நமக்கு தெரியும். இப்படித்தான் மார்த்தாள் வேதம் சொல்லுகிறது, அவள் பற்பல வேலைகளை குறித்து பற்பல கவலைகளோடு கூட, வேதனைகளோடு கூட, அவைகளோடு கூட போராடி கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்னது அந்த நல்ல பங்கு? ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தாள். ஆண்டவருடைய காரியங்களிலே மட்டும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, இந்த உலக அலுவல்கள் எவ்வளவு இருந்தாலும் அவைகளை குறித்து யோசிக்காமல் ஆண்டவரை பற்றி மட்டும் யோசித்து கொண்டிருந்தாள். இங்கு அதை தான் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுடைய உலகத்துக்குரிய காரியங்களை ஆண்டவர் சந்திப்பார். ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து, நீதியை குறித்து நாம் யோசித்தோமானால் நம்முடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவர் அப்படியே மாற்றிவிடுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.